வேணாமாப்ல. சொல்லு மச்சான். இந்த வடக்கு கடையோரம் போயிட்டு வருவீங்களே சாயங்காலம் ஆட அந்த டாஸ்மாக் கிடைக்கா? டாஸ்மாக் கிடைக்கும். ஆட நீயே என்னைய சொல்ற? நீ அப்பப்ப நீயும் முக்காட போத்தி போட்டு அக்கா தெரியாம வந்து அந்த சிறுவாட்டு காசு எடுத்து போட்டு நீயும் போகிறீல்ல? ஆனா அது கிடைக்கிட்டு நேத்து கலையோரமா கிடந்தாமா, அது பாட்டில் வாங்குறாங்க, மிஷின் வந்துருச்சு அப்படி இப்படின்னாங்க. அது என்ன அடடே அதை கேக்குறியா நீ? அட முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க. சரி. இப்போ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது ஏகദേശம் கம்மி பண்ணிட்டாங்க. சரி சரி. நீ ஒரு சில இடங்கள்ல தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதையுமே வந்து சீக்கிரம் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சரும் சொல்லிக்கிறாரு. சரி. இப்ப என்ன சமாச்சாரம்னா, அந்த டாஸ்மாக் கடைக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அந்த ஊழியர்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க ஏற்கனவே வந்து எங்களால முடியல, இந்த பாட்டிலையும் நாங்க வந்து வாங்கி அதுக்கு அது ஸ்டிக்கர் ஒட்டினதை வாங்கி அதுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு குளிச்சு எங்களால வந்து முடிய மாட்டேங்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிருக்குங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரை கேட்டுக்கிறாங்க. அவரு என்ன பண்ணிக்கிறாரு, நல்லா புதுசா இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சுக்கிறாங்க. சரி. அந்த மிஷினு மெட்ராஸ்ல ஒரு பக்கத்துல வச்சிருக்கிறாங்க. சரி. அதுல நீ போய் என்ன பண்ற அப்படின்னா, அந்த பாட்டில தூக்கி அது உள்ள போட்டுற. அதுக்கு முன்னாடி அந்த QR கோட் இருக்குதுல்ல, அதை ஸ்கேன் பண்ணி உள்ள போட்டுற. உடனே அந்த பாட்டில் உள்ள போய் அந்த அதையெல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டு உன்னோட 10 ரூபாய் அப்படியே அதுல கழிச்சுக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து அவங்க நம்ம 10 ரூபா அந்த பாட்டிலுக்கு வாங்குறோம் இல்லையா, அதை கழிச்சுக்குது. இந்த மிஷின் மெட்ராஸ்ல ஒரு இடத்துல அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. சரி. அடாது நம்ம ஊருக்கும் வந்துருச்சுன்னு சொல்லி ஊரே நேத்து கிளம்பிடுச்சு. சாயங்காலம் மிஷின் வந்துருச்சாமா. நானும் என்னடா மிஷின் போய் பார்த்தா அது அங்க வந்திருக்கிற செய்திய இங்க இப்படி பரவிட்டாங்க. ஏறணும் இல்ல.